Hi friends, இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல விட்டு டயர்டா வந்தோனே ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வேணும்ல. சோ அதுக்காக சிம்பிள் அண்ட் டேஸ்டி ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்தலாம். இதுல ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் ரொம்ப டேஸ்டா செய்யலாம் வாங்க. சோ இப்போ நான் அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். இது ஒரு வானல் ஸ்டவ் ஆன் பண்ணலாம். இப்போ இதுல நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இந்த கடாயில நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காலி அதாவது நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல மல்லாட்டை எண்ணெய் எடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரியிற வச்சு வெயிட் பண்ணலாம். கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம், நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன். இதை நம்ம போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயமும் போட்டுட்டு நல்லா சால்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது தேவையான அளவுக்கு சால்ட் எடுத்துக்கலாம். சால்ட் இதில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் ஃப்ளேவருக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சொல்கிறீங்க ரொம்ப பெரிய ரெசிபியோ அப்படின்னா இருக்காங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கிண்ணுங்க. இது கிண்ண பிறகு இதில் தக்காளி நம்ம தக்காளி வச்சு நல்லா கிண்டிக்க வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபி. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் ஆகி குக்கான இந்த டொமேட்டோஸ் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம இன்னைக்கு ரெண்டு எடுத்துருக்கிறதுனால 2 இட்லி எடுத்துருக்கனால நம்ம அளவுகள்லாம் ரொம்ப கம்மியாக சேர்ப்போம். நீங்கள் இட்லிக்கு தகுந்த மாதிரி அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது ஆப்ஷனல், சேர்க்கலாம் சேர்க்காட்டியும் இல்லாமல் ஆப்ஷனல் முன்னாடி என்னென்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கரம் மசாலா ஆப்ஷனல் தான். சேர்த்தாலும் சேர்க்காட்டியும் இல்லாம். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அண்ட் க்ரன்ச்சுக்காக நான் சிக்கன் 65 மசாலா கலருக்காக சேர்க்குறேன். ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை மசாலா வரைக்கும் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா எடுக்கலாம். மசாலாவில் உங்களுக்கே பார்த்தா தெரியும், நம்ம மசாலா அளவு எல்லாமே ரொம்பவே கம்மியாக இருக்கும். மசாலா எல்லாமே கம்மி குவான்டிட்டியில் எடுத்துப்போம். பிகாஸ் நாங்கள் 2 இட்லியில் செய்கிறதுனால இன்றைக்கி கம்மி குவான்டிட்டியில் எடுத்துப்போம். அதுவே ஒரு 4 இட்லி செய்கிறதா இருந்தால் நீங்கள் அப்படியே வெங்காயத்தை 2ஆகவும் தக்காளி ஒரு பெரிய மீடியம் சைஸ் தக்காளியாகவும் 2 பச்சை மிளகாய் அந்த மாதிரி அளவு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி 2 மட்டும் எடுத்துருக்கனால நான் 2 நல்லா இந்த மாதிரி கொதிச்சல் வரணும். இந்த கொதிச்சல் வர்ற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விட்டுருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பச்சை வாசனை போயிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்டேஜை பாருங்கள், ஸ்டேஜ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த திக்னஸ் பாருங்கள், ஸ்டேஜ் பாருங்கள், ஸ்மெல் சூப்பராக இருக்குது. குவான்டிட்டி கம்மியாக போட்டிருந்தாலும் டேஸ்ட்டுக்கு குறைய இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது என்னோடய ரெசிபி, நான் மேக் பண்ணுற ரெசிபி. இப்போ நான் இட்லியை கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். குட்டி குட்டி கட்டிங்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மசாலாவை நல்லா கோட் பண்ணி இந்த மாதிரி பார்க்கும்போதே ஒரு கலர்ஃபுல்லான கிரேவிங்ஸை கொடுக்குற இந்த இதில் ஆப்ஷனலாக சாஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்ம டிஷ் இப்படி தான் இருக்குது. ஸோ இதோட கமெண்ட்ஸ் ரேட்டிங் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு சொல்லிட்டு நான் தான் வச்சுருக்கேன். இந்த டிஷ்ஷோட பேர் எல்டி ஸ்பைசி இட்லியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லத்தி திக்ஷி ஸ்பைசி இட்லியை தான் எல்சி ஸ்பைசி இட்லின்னு வச்சுருக்கேன். ஸோ இது மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். ஆப்ஷனலாக சாஸ் சேர்த்துக்கலாம். சாஸ் சேர்த்தா டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். சாஸ் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நம்ம பார்க்கலாம்.